ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டாம்ஃபோர்ட்லேருந்து எப்படி நம்ம ஏசி வோல்டேஜ் அவுட்புட் எடுக்கிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டர் ஸ்டேட்டார். நம்மளுக்கு எக்ஸைட்டர் ஸ்டேட்டாருக்கு இன்புட்டு F1 F2, அதுதான் ஏவிஆர்லேருந்து நம்மளுக்கு எக்ஸைட்டேஷன் கொடுக்கறது. ஆனால் இது நம்மளுக்கு இன்ஜின் ஆல்டர்னேட்டர் ரன் ஆன பின்னால் ஃபஸ்ட்டே எக்ஸைட்டர் ஸ்டேட்டரில் ரெசிடுவல் மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம எக்ஸைட்டர் ரோட்டாரை ரொட்டேட் பண்ணும்போது அதில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் நம்ம ஆர்ஆர்ஏ கிட் மூலியமாக, ஆர்ஆர்ஏ கிட்டுங்கிறது ரொட்டேட்டிங் ரெக்டிஃபையர் அசம்பிளி, அதை ஏசி டு டிசி கரண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி மெயின் ரோட்டாருக்கு அனுப்புகிறோம். மெயின் ரோட்டாரில் இருந்து ரொட்டேட் பண்ணுறது மூலிமா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அது மெயின் ஸ்டேட்டாரில் மெயின் ஸ்டேட்டாரில் இன்டியூஸ் ஆகி அது வோல்டேஜாக அவுட்புட் நம்மளுக்கு வருது. பட் மெயின் ஸ்டேட்டார்லேருந்து சென்சிங்காக நம்ம ஏவிஆருக்கு சென்சிங் அனுப்புகிறோம். ப்ளஸ் ஏவிஆர்லேருந்து நம்மளுக்கு வோல்டேஜ் எதனா கம்மியாக இருந்தால் எக்ஸைட்டேஷன் F1 F2 மூலிமா மறுபடியும் இதுக்கு போகுது. ஆல்டர்னேட் வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் எக்ஸைட்டேஷன் அதிகமாகும், வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் எக்ஸைட்டேஷன் கம்மி.